எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் அமேசான் ஃபவுண்டரான ஜெஃப் பெசோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அவரோட இயர்லி லைஃப், அவர் அமேசானை ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் அமேசானை அவர் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 12, 1964 அமெரிக்காவில் இருக்கிற நியூ மெக்சிகோ மாகாணத்தில் பிறந்தார் ஜெஃப் பெசோஸ். எதிர்காலத்தில் ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் ஜெஃபுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. அதுக்கடுத்து நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தார் ஜெஃப். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறமா வால் ஸ்ட்ரீட்டில் சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணார் ஜெஃப் பெசோஸ். நமக்கு ஒரு டவுட் வரலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவர் எப்படி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணாருன்னு சொல்லி. அந்த காலகட்டங்களில், அதாவது 1980களிலும் 90களிலும் எல்லா பிஸ்னஸுமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கான ஸ்கோப்பும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருந்ததுனால இது ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டார் ஜெஃப் பெசோஸ். வால் ஸ்ட்ரீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், பிராண்டிங், மார்க்கெட்டிங்னு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு ஜெஃப் பெசோஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 1990s அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் யூசர்ஸ்னுடைய எண்ணிக்கை 2300 மடங்கு அதிகரிச்சிருந்ததை பார்க்குறாரு ஜெஃப் பெசோஸ். ஸோ இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு வராரு. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆன்லைன் டெலிவரி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஜெஃப். ஸோ இதை பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாரும் ஜெஃப்பை பார்த்து சிரிச்சிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் எப்படி மக்கள் ஒரு ஆன்லைன் டெலிவரி கம்பெனி போய் நம்புவாங்கன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சமயத்திலே தெரிஞ்சிருக்காது அமேசான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இ-காமர்ஸ் ஜெயிண்டாக உருவெடுக்க போகுதுன்றது. ஸோ அடுத்து டெக்னாலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சியாட்டில் கிளம்புறாரு ஜெஃப். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தான் புத்தக விற்பனையில் கால் பதிக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்க மக்களுக்கு இயல்பாகவே புத்தகங்களை வாசிக்கிறதுல ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஒரு புக் ஸ்டோருக்கு போய் நம்ம ஒரு புக்கு வாங்கும்போது நம்மளோட டைமும் காசும் அதிக அளவில் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுற விதமாக அமேசான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக அமையும்னு சொல்லி நம்புறாரு ஜெஃப் பெசோஸ். அமேசான் ஆரம்பித்த வெறும் 30 நாட்களில் 45 நாடுகளுக்கு மேலே விற்பனை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பித்த 2 மாதத்தில் வாரத்துக்கு 6 லட்ச ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக மாறிச்சு அமேசான். அதோட அந்த காலகட்டங்களில் அமேசான் ஏற்படுத்தின இம்பாக்ட் எப்படி இருந்ததுன்னா, மக்கள் ஒரு புக் ஸ்டோருக்கு போய் அங்கே இருக்கிற புக்கோடைய விலையும் அமேசானில் இருக்கிற விலையும் ஒப்பிட்டு பார்த்து வாங்குற அளவுக்கு அமேசானோடைய இம்பாக்ட் இருந்திருக்கு. அடுத்து 1997 சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாரு ஜெஃப். ஸோ இதன் மூலிமா சில இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே இன்வெஸ்டர்ஸ் இல்லாமல் தான் இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்திருக்கு அமேசான் கம்பெனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் இருந்த ஃபைனான்ஸை ரொம்பவே சிக்கனமாக செலவு பண்ணியிருக்காரு ஜெஃப். ஆனால் அப்படி இருந்துமே கூட கஸ்டமர்ஸ்க்கான எந்த ஒரு விஷயத்துலையுமே பாகுபாடு காட்டாமல், கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் எந்த அளவுலையுமே சிக்கனம் காட்டாமல் இருந்திருக்காரு ஜெஃப் பெசோஸ். 2002 ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ், டாய்ஸ்னு அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை விற்பனை செய்ய தொடங்குறாங்க அமேசான் கம்பெனி. ஆரம்ப காலகட்டங்களில் வெறும் ரீட்டெயிலர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே வாங்கிக்கிட்டு இருந்த அமேசான் அதுக்கடுத்து டேரெக்டாக மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்தே வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அமேசான். அடுத்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு இ-காமர்ஸ் கம்பெனிக்கு. இதை அவுட் சோர்ஸ் பண்ணாமல் இன்டர்னலாகவே பில்ட் பண்ணுற ஐடியாவுக்கு வராது ஜெஃப் பெசோஸ். யூஸ்வலாக ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ண முடியாது, மார்க்கெட்டில் அதிக அளவு சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இதை உணர்ந்த அமேசான் கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருந்ததாக மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் திங்கிங்லேயும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சைக்காலஜிஸ் ஏற்ப அதிக அளவில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அமேசான் கம்பெனி. இப்போ நம்ம அமேசான் கான்சன்ட்ரேட் பண்ண 5 விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ். இதை அவுட் சோர்ஸ் பண்ணாமல் இன்டர்னலாகவே பில்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர் ஹவுஸ், டெலிவரி ஸ்டேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ்னு அதிக அளவு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 2வது டெக்னாலஜி அண்ட் டேட்டா, 3வது AWS, 4வது ஈகோசிஸ்டம். இதன்படி ப்ரைம், அலெக்ஸா, கிண்டில், ஃபயர் டிவி மாதிரியான அப்டேட்ஸ் மூலிமா கஸ்டமர்ஸை அதிக அளவு ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அமேசான். அது மட்டும் இல்லாமல் நிறைய புது கஸ்டமர்ஸ் அமேசான் நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து டேலண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இதன்படி வெறும் ஹையரிங் ப்ராசஸ் மட்டுமே இல்லாமல் அதிக அளவு R&Dலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அமேசான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமேசானுடைய ஃப்ளைவீல் கான்செப்ட். இது அமேசானுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதன்படி லோயர் ப்ரைஸ், பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் டிராஃபிக், மோர் செல்லர்ஸ், பெட்டர் செலெக்ஷன், லோயர் காஸ்ட். அடுத்து திருப்பி லோயர் ப்ரைஸ், பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இது ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த சைக்கிள். ஸோ இந்த கான்செப்டில் அதிக அளவில் கஸ்டமர்ஸ் ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால அமேசானை தவிர்த்து அவங்க வேறு ஒரு கம்பெனிக்கு போகவும் மாட்டாங்க பொருட்கள் வாங்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெஃப் பெசோஸ்னுடைய லீடர்ஷிப் ஃபிலாசபி. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் Day 1 மென்டாலிட்டி. இதன்படி நான் ஒரு நாள் இப்படி ஆகிடுவேன், இல்லை ஒரு நாள் நான் இதை சாதிச்சிடுவேன்னு சொல்கிறது பதிலாக ஒரு நாளும் நம்ம அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் Day 1 மென்டாலிட்டி. 2வது விஷயம்
கஸ்டமர்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் காம்படிட்டர்ஸ். எந்த வகையிலனா காம்படிட்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுற பதிலாக கஸ்டமர்ஸ் தான் நம்ம அதிக அளவு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால தான் அமேசானும் கஸ்டமர் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அமேசான் கம்பெனி. மூணாவது லாங் டேர்ம் திங்கிங் இல்லை லாங் டேர்ம் ப்ராசஸ் ரெண்டுமே முக்கியம். காரணம் என்னென்னா இந்த லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் அமேசான் கஸ்டமர்ஸோடைய அதிக அளவு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டங்களிலேயே அந்த லாஸஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு விலகிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அமேசான்ற ஒரு கம்பெனி இருந்திருக்காது. அந்த காலகட்டங்களில் இருந்த லாஸு ரிஸ்க் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி அமேசான் உலகத்திலே மிகப்பெரிய காமர்ஸ் ஜெயிண்ட்டாக உருவெடுத்திருக்கு. அடுத்து ரெகுலர் அப்டேட்ஸ் டு கஸ்டமர்ஸ். இதன்படி என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ணாங்க அமேசான். இதன்படி ப்ரைம், அலெக்ஸா, கிண்டில், ஃபயர் டிவின்னு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மூலிமா கஸ்டமர்ஸ் நிறையவே ரீட்டைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் புது கஸ்டமர்ஸும் புது ஆடியன்ஸும் அமேசான் உள்ளே வந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸாக. சின்ன வயசில் ஆஸ்ட்ரோனட் ஆகணுன்ற ஆம்பிஷனில் இருந்திருக்காரு ஜெஃப் பெசோஸ். 2000ஆம் ஆண்டில் ப்ளூ ஆரிஜின்னு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனி ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் 2013 தி வாஷிங்டன் போஸ்ட்டை $250 மில்லியன் விலை கொடுத்து வாங்கினார் ஜெஃப் பெசோஸ். ஆரம்ப காலகட்டங்களில் வெறும் புக்கு மட்டுமே விற்றுக்கிட்டு இருந்த அமேசான் இன்னைக்கு A to Z எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் விற்பனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ்னுடைய ஜெயிண்ட்டாகவும் இருக்காங்க அமேசான். அதோட AWS, லாஜிஸ்டிக்ஸ், சினிமா, ஐடி செக்டார், மீடியா, ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் கால் பதிச்சார் ஜெஃப் பெசோஸ். ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ப்ராஃபிட்டை நோக்கி மட்டுமே நம்ம செயல்படக்கூடாது. எப்பயுமே கஸ்டமர்ஸ் அதிக அளவு ரீட்டைன் பண்ணுற ப்ராசஸ்லேயும் நம்ம இருக்கணும். அதோட காம்படிட்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறது பதிலாக கஸ்டமர்ஸை அதிக அளவு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்து நம்மளோட பிஸ்னஸ் எப்பயுமே லாங் டேர்ம் ப்ராசஸை நோக்கி மட்டுமே இருக்கணும். அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கான்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.